அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம அதிசார குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ மகர ராசி மற்றும் மகரம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் அவர்கள் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஒரு 48 நாட்கள் ஒரு பல்ட்டி அடிக்கிறாரு பாருங்க. அதிசாரமாக உள்ள வராரு. அதில் 48 நாளில் 24 நாள் கழித்து வக்ரம் ஆகிட்டு மறுபடியும் பின்னாடியே மிதுன வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த அப்படி வரும்போது கூட 56 மினிட் ஒரு டிகிரிக்கு உள்ளே வராரு. ஒரு டிகிரி கூட ரீச் பண்ணல, அவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டு அப்படி போயிடுறாரு. அது ஒரு 48 நாட்கள் ஆகுது. அவர் கடகத்துக்குள்ளே நிற்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வக்ரம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதிசாரம் ரெண்டுமே அவருடைய நிலைமை மாறுது, போகிறாரு. இதனுடைய பலன்கள் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொலியின் கடைசீட்டில் இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு கெடுபலன்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா எல்லா காணொலியிலையும் சொல்லியிருக்கேன், தசை நடத்தும் கிரகம் தான் ஆகச்சிறந்த ஒன்று. ஏன்னா அந்த தசை நடத்துகிற கிரகம் இன்னைக்கு இருக்கிற கோச்சாரத்தில் ஒரு 5ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இது இந்த மாதிரி வரும்பொழுது அவங்கக்கிட்ட இது உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் கர்மா பிரகாரம் ஃபில்டர் பண்ணி எவ்வளோ தேவையோ என்ன தேவையோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி வாழ்க்கையில் லைஃப்பில் அது கொடுத்துரும். அப்போ அந்த குரு பகவான் மூலியமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் கோச்சார குரு பகவான் மூலியமாக தான் கிடைக்கும். செவ்வாய், கோச்சார ராகு, கோச்சார கேது, இந்த மாதிரி விஷயம் அவங்கக்கிட்ட கொடுத்து தான் இது கொடுக்க வைக்கும். அப்போது தசை நடத்தும் கிரகம் நல்லதாக இருந்துச்சுன்னா நல்லது கொடுக்கும், கெட்டதாக இருந்துச்சுன்னா கெட்டது கொடுக்கும். அப்போது இந்த குரு பகவான் விளையக்கூடிய பலன்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னா தசை நடத்தும் கிரகம் தான் டிசைட் பண்ணும். அதனால தான் சொல்கிறது, நல்லது கொடுத்தா எந்த மாதிரி கிடைக்கும், கெட்டது கொடுத்தா எந்த மாதிரி கிடைக்கும், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த குரு பகவானின் பார்வை இருக்கு பாருங்க, அது வக்ரமானாலும் சரி இல்லை அதிசாரமாக உள்ள வக்ரம் இல்லாமல் கொடுத்தாலும் சரி அது ஒரே மாதிரி பலன்கள் தான் கொடுக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்வை ஆகச்சிறந்த விருத்தி நல்ல நன்மை மிக்க பலன்களை கொடுத்துரும். இந்த கோச்சார குரு பகவான் இந்த ஆதிபத்தியம் அந்த ஆதிபத்தியம் கெடுதல் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் ஆகச்சிறந்த சுபத்துவம் மிக்கவர். அப்போது அவருடைய சுபாவம் என்ன அப்படின்னா இருக்கும் இடத்தை பால்படுத்துவார், பார்க்கும் இடங்களை விருத்தி செய்வார். இதுதான் பேசிக், இதுதான் பிரின்சிபல். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லு நிறைய பேர் சொல்கிறாங்க, உட்காந்த இடத்தையும் ஏகப்பட்டதாக வர்ணிக்கிறாங்க. ஒரு சுயஜாதகத்திலே உட்காந்துருக்கிற குரு உட்காந்துருக்கிற தனிச்சு உட்காந்துட்டா மேட்ரு ஓவர். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆகச்சிறந்த சுபர்தான் அவருக்கு, குரு பகவானுக்கு ஆகச்சிறந்த சுபர்தான் அவர். ஆனாலும் அவருக்கு கெடுபலன்களை செய் என்று அருளிவிட்டால் விஷ்க் நம்ம டபிள்யூடபிள்யூவில் வருவார், அவர் பேர் என்ன அப்படிம்பாரு, அந்த மாதிரி அவ்வளோதான் முதல்ல போட்டுருவார். அந்த அளவுக்கு அவருக்கு கெடுபலங்கள் செய்யணும் முதல்ல அவர் தான் செய்வார். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது இந்த அதிசார குரு பகவான் இந்த கடகத்தில் அமர்ந்து உங்களுக்கு இந்த மகர ராசி மகர லக்னத்திற்கு எந்த விதமான நற்பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். தசாபுத்தி நல்லா இருந்தால் இந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. அவர் அங்கே உட்காந்துட்டார். கடகத்தில் 48 நாட்கள் உள்ளே வெளியில் போகிறார். இந்த 48 நாட்களையும் அவருடைய பார்வை அருமையான விஷயங்களை செய்யும். 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது 3ஆம் வீட்டுக்கு அவர் தான் அதிபதி. 3ஆம் வீடு அவரு தான். அப்போ அந்த 3ஆம் வீடு என்ன நடக்கும் அப்படின்னா, தசை நடத்தும் கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ சொல்கிறதெல்லாம் நடந்துடும். என்ன நடக்கும்? அந்த 3ஆம் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நிலம் வாங்கி விற்றல் புரோக்கரேஜ் இருக்குது பாருங்கள், அதில் ஏதாவது மாட்டிகிட்டு இருந்தாலோ இல்லை பெரும் பணம் அதன் மூலிமா ஏதாவது லாக் ஆகிட்டு இருந்தாலோ, அது சார்ந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் ஈடுபட்டு இருந்தாலோ, அது சார்ந்த விஷயங்கள் படுத்து தூங்கிக்கிட்டு நடக்காமல் இருந்தாலோ கண்டிப்பாக அது உசுப்பேற்றி அந்த இடம் அப்படியே ஒரு ட்ரிகர் ஆகி உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் விளையும், ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு பத்திரப்பதிவு, ஒரு ஒப்பந்தம் செய்தல், இந்த நிலம் வாங்கி விற்றல் மேலுக்கு வந்துடும், பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பத்திரப்பதிவு செய்தல், ஒரு ஒப்பந்தம் செய்தல்,
ஏதாவது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நிலம் முதற்கொண்டு, இல்லை ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, ஒரு ஒப்பந்தம் பண்ணுறது, ஒரு குத்தகைக்கு எடுக்கிறது, அந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு குத்தகை எடுக்கிறது, பேப்பர் சைன் பண்ணுறது, இந்த மாதிரி செக் புக்கு, இந்த விஷயங்கள் எல்லாமே ஆகச்சிறந்த முறையில் விருத்தி அடையும். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி துறை அதானே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் அதானே, அது மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர் டேட்டா அனலைசிஸ் இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுதல், செல்ஃபோன்ஸு, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சகல விதமான விஷயங்களும் சரி. இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்துடும் இல்லைங்களா, அதுவும் சரி. இந்த ஏஐ அப்படிம்பாங்க இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றாங்க இல்லையா, அந்த விஷயங்கள், இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சகல விதமான விஷயங்களிலும் தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி, வேலையாக செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, ஆகச்சிறந்த வளர்ச்சி, முன்னேற்றம், நன்மையான விஷயங்கள் நடந்தேறும் இந்த 48 நாட்களில். தம்பி, தங்கச்சி, சித்தப்பா இவங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருப்பின் மாறுபடும். அதே மாதிரி பாகப்பிரிவினைகள், பங்காளி சண்டைகள், பாகப்பிரிவினை, பங்காளி சண்டை, பங்கு பிரிப்பதில் பிரச்சனை, இது எல்லாமே சரியாகும். இவ்வளவு நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல தகவல் உங்களுக்கு வந்தடையும். அப்புறம் அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆகச்சிறந்த கவிதையும் அதுக்குள்ள இருக்கு. கவிதை கலை நுணுக்கமும் அந்த இடத்துல இருக்கு. அப்போ அது சார்ந்த இந்த அச்சு ஊடகம், அதாவது வெளியில வர்றது, ப்ரொமோஷன் ஆகுறது. அதாவது ப்ரொமோஷன்னா இந்த யூடியூப், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி வந்து ஊடகமாக செயல்படுறது, அச்சு எழுதுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊடகம், அச்சு பிரிண்டிங் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறது, இந்த யூடியூப்பில் வந்து வர்றது, இந்த மாதிரி டிவியில் வர்றது, இது மாதிரி விஷயங்கள் ஊடகத்துறை சார்ந்த இந்த கதை, கவிதை, காவியம், கவிதை எழுதுதல், கதை எழுதல், இது சார்ந்த சகல விதமான விஷயங்களிலும் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய முயற்சி, ஊக்கம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். 3ஆம் இடம் ஆகச்சிறந்த முயற்சி ஸ்தானம், தன்னம்பிக்கை ஸ்தானம், விடாமுயற்சி ஸ்தானம். இது சார்ந்த எந்த விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி, தன்னம்பிக்கையோடு இவ்வளோ நாட்கள் இல்லாத அளவிற்கு மூர்க்கத்தனத்தோடு அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு சுபத்துவமாக மூவ் பண்ணுவீங்க. அது வந்து வெற்றியில் கொண்டு போய் நிறுத்தும். விளையாட்டு இந்த 3ஆம் இடத்துல இருக்குது, 5ஆம் இடத்துல இருக்குது. விளையாட்டு அப்படிங்கிறது வந்து இந்த தோள்கள், கைப்பட்டை, அந்த தோள்பட்டை, கைகள், கழுத்து, இது சார்ந்த இடங்கள் எல்லாமே ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த குஸ்தி போடுறது இதெல்லாம் வந்து நல்லா தெம்பாக போடுவீங்க. அதே மாதிரி இந்த விளையாட்டில் கலந்துக்கிறவங்களும் ரொம்ப நல்லா ஈடுபடுவாங்க. அதே மாதிரி இந்த தகவல் வந்து இந்த எதிர்பார்த்த, அதாவது வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள், இங்கே ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல தகவலாக வந்து சேரும். இது வந்து வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் பயணம் பண்ணுறதுக்கும் வந்து இந்த இடம் வந்து உதவும். அதே மாதிரி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல நிரந்தரமாக ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, அதில் ஏதாவது சிக்கல் இருக்குது, வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் சார்ந்த விஷயங்கள், அதுவும் வந்து நன்மை வந்து நடக்கும். உங்களுடைய இளைய சகோதரம் சார்ந்த வெளிநாடு, வெளிமாநிலம் சார்ந்த இந்த விஷயங்கள்லையும் ஆகச்சிறந்த நன்மைகள் வந்து உண்டாகும். இந்த கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர், டேட்டா அனாலிசிஸ், இந்த ஏஐ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோன்ஸு, இது சார்ந்து நீங்கள் ஏதாவது வெளிமாநிலம், தூர ஊர்கள் பரிவர்த்தனை வச்சுருந்தீங்கன்னா அதுவும் வந்து நன்மையாக மாறும். அடுத்து வந்து உங்கள் லக்னமாகிய மகர லக்னத்தை பார்வை செய்கிறார். கடகத்தில் உட்கார்ந்து 7ஆம் பார்வையை பார்வை செய்கிறார். அவர் யார் அப்படின்னா தெம்பு பலத்தை கொடுக்குறவர், தன்னம்பிக்கை கொடுக்குறவர், விடாமுயற்சி கொடுக்குறவர், சோம்பேறித்தனம் மெயினாக உங்களுக்கு வந்து அகலும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வரும், சுறுசுறுப்பு அதிகமாகும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். தசை நடத்தும் கிரகம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா முன்னையை விட வேகத்தில் இந்த 48 நாள் பயங்கர ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் சாதனை பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி உங்களை பார்த்தாலே தெய்வ கடாட்சத்துடன் இருக்கிறாண்டா, என்னடா இப்படி ஆகிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு அப்படி வர்றது, அந்த மாதிரி உங்களை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ளுதல் நடக்கும். உங்களுக்கு தெம்பு, பலம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே மாதிரி சகல விதமான வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் சார்ந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, தொழிலாக இருந்தாலும் சரிங்க, ஒரு ஏஜென்ட் எடுக்கிறீங்க அங்கேருந்து, இல்லைனா அங்கேருந்து வாங்கி இங்கே விற்றுட்ருக்கிறீங்க, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், தகவல் தொழில்நுட்பம், இது எல்லாமே பாருங்கள்
தானா உடைபட்டு நன்மையாக உங்களை, எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, நன்மையாக உங்களை சிக்கல் தீர்ந்து நன்மை வந்து சேரும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை வந்து கொடுத்தோம். உங்களுக்குள் ஆகச்சிறந்த மாற்றங்கள் உருவாகும். உங்களை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ளுதல் நடக்கும். உங்களை நீங்கள் மிக உற்சாகமாக வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு இந்த 48 நாட்களும் நிச்சயம் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, எந்த வேலையாக இருந்தாலும், தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கடலில் மீன் பிடிக்கிறவங்க தான் கூட சரிங்க, ஒரு உற்சாக மனப்பான்மை உங்களை தொற்றிக்கொள்ளும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். 48 நாளும் கன் மாதிரி இருக்கும். புதிய புதிய வழிகள், யோசனைகள் எல்லாமே உங்களுக்குள்ள தோணும். உங்களை நீங்களே புரிந்து கொள்ளும் வாய்ப்பும் உருவாகும். ஏன்னா 12ஆம் அதிபதி ஸ்ட்ரீம் எண்டு, அது வந்து 12 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரீம் எண்டு, அதுதான் வந்து கடைசி. அப்படிங்கிற பட்சத்தில் சகல விதமான பிரச்சனைகளுக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, ஒரு மனக்கவலை, மன துன்பம், வேதனை, ஒரு இழப்பு, எதாக இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள அடிக்கடி வந்து போய் கண்ணில் தண்ணி விட்டுட்டு இருந்தீங்கன்னா நிரந்தர தீர்வுக்கு உங்களை தானாக தேடி வரும், தானாக உடஞ்சி போயிடும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இளைய சகோதரத்தால் லாபம், நிலம் வாங்கி விற்றலால் லாபம், சித்தப்பா, தங்கச்சி, தம்பி இவங்களால லாபம், உங்களுடைய ஆகச்சிறந்த முயற்சியால் லாபம். அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த செல்ஃபோன்ஸு, டேட்டா அனாலிசிஸ், ஏஐ, இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த 48 நாளில் நினச்சிட்டு இருப்பீங்க. அதை விட பன்மடங்கு அளவுக்கு அதிகமாக மாறிடும். அப்போ டெபாசிட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விடும். எஃப்டி இதெல்லாம் சேமிப்பு, இல்லைனா புதிய சேமிப்பை வந்து தொடங்குறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். எல்லா விஷயத்துலையும், இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துலையும் சரி, உங்களுக்கு இவ்வளோ நாள் கிடைக்காத அங்கீகாரமும் சரி, இந்த 48 நாளில் கிடைக்கிறதுக்கான வழி வந்து பிறக்கும். உங்களுடைய உடல் தெம்பு, பலம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கிடைக்காத உயர் பதவி, மேற்பதவி, பட்டய பதவி, எது சார்ந்த விஷயங்கள்ல, வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி, உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உங்கள் உள் மனசு சொல்லுது பாருங்க, இதில் ஈடுபடலாம் கூட, நீங்கள் எந்த வேலையில் ஈடுபட்டுருக்கீங்களோ, என்ன தொழிலில் ஈடுபட்டுருக்கீங்களோ, அதில் வந்து உயர் பதவி, கௌரவ பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். உங்கள் முயற்சியால் சகலவிதமான விஷயங்களையும் லாபத்தை நோக்கி திருப்புவீர்கள் இந்த 48 நாட்களில். ஒரு சிலருக்கு இந்த லவ் லெட்டரை வச்சுக்கிட்டு இந்த பாக்கெட்டில் ஒரு லவ் லெட்ரு, இந்த பாக்கெட்டில் ஒரு லவ் லெட்ரு, இந்த பாக்கெட்டில் ஒரு லவ் லெட்ரு, இந்த மாதிரி பின்னாடி பாக்கெட்டில் ஒன்று, எதை வச்சு சுற்றுறீங்க பார்த்தீங்களா? ஒரு நாள் கூட எடுத்து கொடுத்துருக்கவே மாட்டீங்க, இப்போ எடுத்து கொடுத்துருவீங்க. ஒரு சிலருக்கு காதல் மலர வாய்ப்புகள் அதிகம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த அதிசார குரு பகவான் கடகத்தில் அமர்ந்து இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார். இவ்வளவு நற்பலன்களும் இந்த அதிசார குரு பகவான் இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்து விட்டாலே அருளிவிடுமா என்றால் நிச்சயம் கிடையாது தமிழஞ்சங்களே. நான் முன் சொன்னது போலத்தான். எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் இந்த பலன்கள் நிச்சயம் உங்களை வந்தடையும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இப்போ இந்த மகர ராசி மகர லக்னம் இருக்கு இல்லையா, என்னென்ன கெடுபலன்கள் கொடுப்பாரு அப்படின்னா, அந்தணன் தனித்து நின்றால் அபகீர்த்தி. நான் அப்போ ஐயருக்கு ஈக்குவலாக சொல்றாரு இவர் வந்து, இதை எல்லா மூல நூலும் அப்படிதான் சொல்லுது. அப்போ உள்ள வரும்போது ரொம்ப பலமா உள்ள வராரு, 7ஆம் இடத்துக்குள்ள வராரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 7ஆம் இடத்துக்குள்ள உள்ள வராரு. அப்போ அந்த 7ஆம் இடம் ரொம்ப ஒரு வெயிட்டேஜ் வந்து உருவாகுது, ஒரு இரிட்டேஷன் வந்து அந்த இடத்துல வந்து உருவாகுது. அந்த 7ஆம் இடத்துக்கு ரொம்ப பலமா வந்தா அப்படியே உடம்ப பிபி எல்லாம் ரைஸ் ஆகும். இதெல்லாமே இந்த அளவுக்கு வந்து அந்த 7ஆம் இடம் வந்து அப்படியே ட்ரிகர் ஆகி புகையாகுது. அந்த இடம் உச்சமாக வரும்போது அந்த 24 நாள் அந்த உச்சமாக உள்ள வராரு. தனித்து நின்று கெடுபலன்களே வந்து அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அந்த நான் தனித்து நின்றால் அபகீர்த்தி. 12ஆம் அதிபதி சொல்லவே தேவையில்லை, 3ஆம் அதிபதி சொல்லவே தேவையில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 7ஆம் இடம் வந்து அப்படி குரூரமாக அந்த 24 நாட்கள் இருக்கும். மீதி 24 நாட்கள் படுத்து தூங்கிடும், வக்ரமாய் போயிறார்.
அப்படியே தோசை திருப்பி போட்ட மாதிரி மீதி 24 நாள் அப்படியே படுத்து தூங்கிடும். அப்போது என்ன நடக்குது? பலமாக இருந்து கெடுதல் பண்ணுறாரு, ஒன்றுமே பண்ணாமல் படுத்து தூங்கும் பொழுது என்ன உசுப்பி ஏற்றினாலும் எந்திரிக்கவே முடியாது. அப்படி போகிறாரு பின்னாடி போகும்போது. அப்போ இந்த இடத்துல எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா? பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடஞ்சி போயிடும். 24 நாள் அப்படியே எரிஞ்சிடும். மீதி 24 நாட்கள் அது சார்ந்த விஷயங்களை நூக்கினா கூட, நகர்த்தினா கூட, நீ புல்டோசர் வச்சு தள்ளினா கூட இந்த பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் ஒரு இன்ச்சு கூட நவராது. அடுத்து படுத்து வாக்கிலே இருக்கும். தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா எதுவுமே ஆகாது. எறும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காது. எழுதி தரேன் நான். ஓகேங்களா? அப்போது அந்த இடம் ஆகச்சிறந்த நண்பர்கள். அப்போ நண்பர்களால் தொல்லை, துன்பம் நிச்சயம் உண்டு. அவங்க ஒருவேளை எதிரிகளாக மாறினாலும் மாறலாம். இந்த 7ஆம் இடம் மிகச்சிறந்த மக்கள் தொடர்பு. அப்போது அந்த மக்கள் தொடர்பு வெகுஜன தொடர்பு. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது? அவங்க கிட்ட கெட்ட பேர் உருவாகும். இல்லை மக்கள்கிட்ட போய் சந்தித்து இதெல்லாம் நான் ஒரு மல்லிகடை வச்சுருக்கிறீங்க, ஒரு மல்லிகடை வச்சுருந்தா கூட ஒரு கஸ்டமர் அப்படிங்கிறது பொதுஜனம். அப்புறம் அவங்கள ஈர்க்கணும் இல்லையா? அப்போ தானே வியாபாரம் ஆகும் உங்களுக்கு. அவங்க உள்ளே வர வைக்கணும், கடைக்குள்ளே வர வைக்கணும். ஒரு டைம் வந்தால் மீண்டும் மீண்டும் வர வைக்கணும். அந்த இடத்துல கெட்ட பேர் உண்டாகும். அந்த இடத்துல தேவையில்லாத சிக்கல் உருவாகும். வெகுஜனர் மத்தியில் கெட்ட பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மக்கள் நல பணியாளர்கள் இந்த மக்களை சந்திக்கக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கு எதிர்த்தாப்புல யாருன்னாலும் சரி, அவங்க 7ஆம் இடம். அப்புறம் ஒரு சிலருக்கு காதலில் தோல்வி உருவாகும். பாருங்கள், 11ஆம் இடம் வேலை செய்யுது. ஆசைகள், நியாயமற்ற ஆசைகள் கூட அதுக்குள்ளே உண்டு. ஆனால் சுபத்துவமான ஆசைகள் உண்டு இல்லையா அதில்? அப்போது இந்த 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிலருக்கு காதல் ஃபெயிலியர் உருவாகும். அடி வாங்கினாலும் வாங்கலாம். தசாபுத்தி தான் முடிவு பண்ணும். அதனால தான் சொல்கிறது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை தயவு செய்து வணங்குங்கள் அப்படின்னு சொல்கிறது அதனால தான். அப்போது திருமணம் செய்யக்கூடிய விஷயங்களில் தடைபடும் ஒரு அவமானம் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிக்கலை சந்தித்தல் நடக்கும். கவனமாக இருக்கணும். அப்போ மிகச்சிறந்த கணவன் அந்த இடம், மிகச்சிறந்த மனைவி அந்த இடம். அப்போ அந்த இடத்துல உள்ள வரும்பொழுது என்ன நடக்கும்? பொண்டாட்டிக்கிட்டேயும் சரி புருஷங்கிட்டையும் சரி தப்பி தவறி தகராறு பண்ணிட்டா 48 நாளில் சுத்தலில் விட்டுரும். பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 48 நாளில் பெரிய சிக்கலில் விட்டுரும். இது கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் மோதல் அதிகமாகும். அதிகமாக விரிசல் அதிகமாகும். அப்போது கணவன் மனைவி பிரிவு நேருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். தசாபுத்தி சரியில்லைன்னா கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அடக்கி வாசிக்கணும். இந்த 48 நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் படித்து சொல்கிறது அப்படிங்கிறது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நல்ல சாப்பாடு கிடைக்காதுங்க. இந்த 7ஆம் இடத்துல உட்காந்துட்டா நல்ல சாப்பாடு கிடைக்காது. குமாரசாமியை நூல் சொல்லுது, மன்மதன் வரத்து அப்படிங்கிறது அந்த இடத்த. அப்போது இந்த காதல் சார்ந்த விஷயம், கணவன் அல்லது மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு 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 இனம் புரியா ஒரு வெறுப்பு அந்த இடத்துல நிற்கும். மறதி அந்த இடத்துல உண்டுங்கய்யா. மறதி உண்டுங்கம்மா. மறந்து போயிடும். அப்போ மறந்து போயினா ஏதாவது தொலைச்சி போயிடுறது. ஒரு இடத்துல டீ சாப்பிடுவீங்க, முக்கியமான பொருளை வச்சுட்டு டீ சாப்பிடுவீங்க, கூட்டம் அதிகமாக இருக்கும். கூட்டம் அதிகமாக இல்லைனா கூட ஒரு இடத்துல உட்காந்து டீ சாப்பிட்டு பண்ணிட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறந்து விட்டு வந்துடுவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐயா. அது என்னங்கிறது தான் அது முக்கியமான விஷயம். ஒன்று பேப்பர்ஸாக இருக்கும், இப்போயே எழுதி வச்சுக்கோங்க. ஒன்று பேப்பர்ஸு, ஒப்பந்தம் பண்ணுறது, இல்லைனா ஃபைல்ஸு, இந்த கையெழுத்து போடுறது, இந்த டாக்குமெண்ட்டு, ஆவணங்கள், ஒப்பந்தங்கள், இது மாதிரி இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்களில் இவ்வளோ நாளாக இதை கேட்டுனே இருந்தார், அதை வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறதா இருக்கும். அது கவனமாக இருக்கணும். இந்த மறதி அதனால் உருவாகக்கூடிய பிரச்சனை அதிகமாகும் அப்படிங்கிறதையும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு யாராவது எடுத்து சொல்கிறது ஆள் இருக்கா அப்படிங்கிற எனக்கு தெரியல. ஓகேங்களா? இருந்தால் ரொம்ப நல்லது. அவரும் நம்மளோட நண்பர் தான் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரச்சனையிலேருந்து மகர லக்னம் மகர ராசிக்காரங்க இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரணும்னா எப்பயும் சொல்கிறது தான், வியாழக்கிழமை ஆச்சுன்னா குரு பகவானை மண்டி போட்டு வணங்குங்க. கொண்ட கடலையில்
அவருக்கு பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையாக மாறும். அப்படியே சனிக்கிழமை ஆச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் இந்த சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில தீபம் போட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். தமிழ் நெஞ்சங்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து வெண்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.